வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு கோபலி அப்படின்றது. இது ஒரு பக்கவான ரிவெஞ்ச் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை கூட பாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் அதை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் லிங்க் தரேன். அது மூலியமா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டீங்கன்னா நேரடியாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கோபி பையன் ராஜு இருக்கான்ல, இந்த மூர்த்தி கேங்க கிட்ட மாட்டிருப்பான். மூர்த்தியும் அடிச்சு இந்த பையனை கூட்டு வர்றாரு. எங்க இருக்காங்க காட்டுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இந்த பையன் யாரைய வீட்டுக்கிட்ட தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா சுப்பையா லாங்ல இருந்து இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ராஜுவை காப்பாத்தணும்ல, நான் காப்பாத்துறேன் நீங்கெல்லாம் போங்கன்ற மாதிரி சுப்பையா அனுப்பி விடுறாரு. இப்ப சுப்பையா அந்த இடத்துக்கு வந்து ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. ராஜு ஓடிருன்னு சொல்லிட்டாரு. அந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா வேற ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தாத்தா பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா ஆளுங்க இவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, பின்னாடி இருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. தாத்தா ஒரு ஸ்டேஜ்ல அடி வாங்கிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரமரியா தாத்தாவை வெட்டிட்டு இருக்காங்க. தாத்தா இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. எஸ்ஐ ரகு இருக்கார்ல, நாராயணா கிட்ட பேசிக்கிட்டே ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் கும்மலா ஆளுங்க போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே இறங்கி அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அங்க இருக்க பீரிய பிடிச்சிடுறாரு. பீரி இருக்கான்ல, என் அண்ணன் யாருன்னு தெரியும்ல, என்னை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவர் கண்டுக்கவே மாட்டாரு. இவன் தப்பானவனு தெரிஞ்சு இவனை இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. தப்பிச்ச ஃபேமிலி இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க ஒரு ஊருக்கு தான் வந்திருக்காங்க. தாத்தா இறந்து போனதை நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பாட்டி கிட்ட பேசி பழகுறாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, வேணா என்னோட வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த இடத்துல மூர்த்தி கேங்க நமக்கு காட்டுறாங்க. அந்த பீரி மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை பத்தி ரமணா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. ரமணா ஒரு லேடி கூட தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. ஏண்டா என் தம்பியை மாட்ட வச்சிங்களா, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. சித்தப்பா பையன்னு ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவரு பேரு கிருஷ்ணா அப்படின்றது. ஜெயில இருக்க ராமுவை வெளியெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸ்ரீனு சொல்லி தான் வந்திருக்காரு போல. இப்ப கையெழுத்தெல்லாம் போடுறாரு. ராமுவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் தான் எஸ்ஐ ரகு இருக்கார்ல, பீரிய கூட்டு வந்திருக்காரு. இத பாக்குற சிஐ இருக்கார்ல, இவர் ரமணாவோட தம்பி வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் யாரோட தம்பியா இருந்தா என்ன, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த ரகு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ரமணா கிட்ட இருந்து இந்த ரகுக்கு போன் கால் வருது. யார் தம்பின்னு தெரியாம கைய வச்சிருக்க, ஒழுங்கா விட்டுன்ற மாதிரிலாம் ரமணா சொல்லிட்டாரு. யார் தம்பின்னு தெரிஞ்சுதான்டா கைய வச்சிருக்கேன், அவனை புடிச்சோன்னு நீ வந்துட்டல்ல, அவனை முடிஞ்சா காப்பாத்திக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி தப்பிச்சிருக்க இந்த ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. ஏற்பட்டிருக்க பிரச்சனையை பத்திலாம் இந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஆளுங்களை செக் பண்ண சொல்லியிருக்காங்க போல. செக் பண்றதுக்காக ஆளுங்களாம் இந்த இடத்துக்கு வராங்க. ஃபேமிலி எங்க இருக்காங்க பாருங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பாட்டி இருக்காங்கல்ல, இங்கேயே ஒளிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஒளிய வச்சிடுறாங்க. இப்ப பாட்டி கிட்ட எல்லாம் அவனுங்க விசாரிக்கிறாங்க. பாட்டி அந்த மாதிரி யாரையும் பார்க்கலன்ற மாதிரிலாம் போய் சொல்றாங்க. ஒரு வழியா அவனுங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த பாட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் இந்த ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ணா இருக்கார்ல, ராமுவ பைக்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. ராமு கஞ்சா கடத்தி மாட்டிருக்காருல, அதெல்லாம் தெரிஞ்சு கிருஷ்ணா கோவப்படுறாரு. உன் அப்பா மாதிரியே தான் நீயும் மாற போறியான்ற மாதிரி திட்டுறாரு. உன் அண்ணன் சொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு இடத்துல இறங்கிடுறாரு. இப்ப நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒளிஞ்சிருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, இவர் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சைதுலும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ராமு இருக்காருல, கால் தடிக்கி ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. இப்ப பைதியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி கொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஸ்ரீனு வந்துடுறாரு. ஸ்ரீனுவை பாக்குற எல்லாருமே பயப்படுறாங்க. ஸ்ரீனு பயங்கரமா இங்க இருக்கவங்க கூட சண்டை போடுறாரு. கூட சேர்ந்து தம்பியும் சண்டை போடுறாரு. இப்ப எல்லாருமே இங்க இருந்து பயந்து ஓடுறாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். ஃபேமிலி எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்றது ஸ்ரீனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஸ்ரீனு இருக்கார்ல, அங்க இருக்க கிரின்னு ஒருத்தர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. பாட்டியோட பேர்னா தான் இந்த கிரி இருப்பான். கிரி இருக்கான்ல, ஃபேமிலி பத்திரமா இருக்காங்கன்னு நான் அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதே சமயம் ஃபேமிலி கிட்ட காலையிலேயே நம்ம கிளம்பணும், அப்பதான் சேஃபா இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஸ்ரீனு அண்ணன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த கிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தம்பி இருக்காருல, ஸ்ரீனு கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. ஆனா ஸ்ரீனு செம்ம கோவத்துல இருக்காரு. எதுக்காகடா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணன்ற மாதிரி தம்பியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. நீ பண்ணதான் இந்த மாதிரின்னு பார்த்தா என்னோட அண்ணன் அதுக்கு மேல ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்,
ஒய்ஃப் ஃபேமிலின்னு இருக்கும்போது வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்திருக்கான். தப்பு பண்ணது நீயும் கோபி அண்ணனும், ஆனா எதுவுமே பண்ணாத அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப கால்ல விழுந்துலாம் இந்த தம்பியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் கோபி கிட்ட இருந்து போன் கால் வருது. நீ எங்க இருக்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. குறுக்க எதுவும் பேசாம நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் மூத்தவனா இருக்கலாம், ஆனா குடும்பத்துக்கு மூத்தவனா நீ தான் செயல்பட்டு இருக்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஏன் வித்தியாசமா பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. திடீர்னு காலு கட் ஆயிருது. இங்கதான் 5th எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பசங்களாம் சேர்ந்த மாதிரி காத்தடி விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மண்ணுல புதைக்கப்பட்ட மாதிரி ஒரு பாடி தென்படுது. இத பாக்குற பசங்க இருக்காங்கல்ல, ஷாக் ஆன மாதிரி கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராஜுவையும் அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு கீர்த்தி அப்படின்றது. இந்த பொண்ணோட அப்பாவை ரமணா தான் கொலை பண்ணிருப்பாரு. அப்பா இறந்து போனதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணத எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ராஜு தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு ரகு வந்துடுறாரு. பாடியை பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இறந்து போயிருக்கிறது வேற யாருமே கிடையாது, இவரோட சொந்த அண்ணனா இருப்பாரு. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. இறந்து போனது வேற யாரும் கிடையாது, என் அண்ணன். நான் லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த ரமணா தான் இப்படி பண்ணிருக்கான். அந்த ரமணாவை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. கோபியை யாரோ சாவடிச்சு ஒரு இடத்துல தொங்க விட்டு இருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச ஸ்ரீனுவும் ராமுவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இவர் எப்படி இறந்து போனாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த கோபி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்த ரமணாவும் ஆளுங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சுத்தி இருக்க இடத்தெல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க. என்ன எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் குளிர்ச்சியை விட்டு வெளியே வராரு. பார்த்தா ஆளுங்களா சுத்து போட்டிருக்காங்க. இவர் அவங்கள பார்த்து பயப்படுறாரு. நான் வேணும்ட்டே சுஜாதாவை கொல்லல, தள்ளி தான் விட்டேன், அவ தான் இறந்து போயிட்டா, என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க கேட்காம வெட்டலான்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போலீஸுங்களாம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கேங் இருக்காங்கல்ல விட்டுட்டு போயிடுறாங்க. போலீஸ்ல வெங்கட்டும் வந்திருக்காரு. வெங்கட்டுக்கு அப்பா மேல கோவம் இருக்குல்ல, அதெல்லாம் கோபி மேல காட்டலாம்னு நினைக்கிறாரு. ஓடிட்டு இருக்கும் போது ரமணாவும் ஆளுங்களை நிக்க சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் போலீஸ் கீலிசன் வந்தாலும் பார்க்க தேவையில்ல, யாரா இருந்தாலும் சரி காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து சரமாரியா வெட்டிட்டு இருக்காங்க. வெங்கட் மட்டும்தான் மீதி இருக்காரு. வெங்கட்டும் தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ரமணா நான் உன்னோட ஆளு, என்ன மட்டும் விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவனை கூட விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரமணா யோசிக்கிறாரு. இப்ப இவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. அடுத்து நம்ம தான் கோபிக்கு தெரியுது. கோபி ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. உன் கடைசி ஆசை என்னன்ற மாதிரி கோபி கிட்ட இவர் கேட்கிறாரு. ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கோபி சொல்றாரு. அந்த மாதிரி தான் ஸ்ரீனுக்கு கால் பண்ணி இவர் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே இந்த ரமணா இருக்காருல, காலை கட் பண்ணிடுறாரு. இவரை இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கோபி இருக்காருல, என் கதையை முடிச்சா கண்டிப்பா ஸ்ரீனு உன்னை விட மாட்டான், என்ன நீ சாவறதை என்னால பார்க்க முடியாது, அதான் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சாவுறாரு. ரமணாவோட போனை இப்ப ராமு தான் வச்சிருக்காரு. ராஜு கால் பண்ணும்போது ராமு தான் போன் எடுத்து பேசுறாரு. அப்பா எங்கன்ற மாதிரி ராஜு கேக்குறான். பக்கத்துல தான் இருக்காருன்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு. கொஞ்சம் சோகமா பேசுறாரு. இது மூலியமாவே அப்பாக்கு ஏதோ ஆயிருக்குன்றதை இந்த பையன் கண்டுபிடிச்சிடறான். அப்பா இறந்து போயிட்டாரு தானே, உண்மையை சொல்லுங்க சித்தப்பான்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆமா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி அழுதுகிட்டே இவர் சொல்லிட்டாரு. இப்ப ராஜு வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றான். இப்ப ஃபேமிலியை சேர்ந்தே எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காசின்னு ஒரு மில் ஓனரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் ரமணா கூட சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரமணாவை ஏத்தி விடுற மாதிரி பேசுறாரு. ரமணாவோட தம்பி பீரி இன்னமும் ஜெயில தானே இருக்கான், இவர் காப்பாத்தாம இருக்கிறத கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர்ல எல்லாருமே இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ரமணாக்கு புதுசா வந்திருக்க எஸ்ஐய பார்த்து பயம், அதனால தான் ஸ்டேஷனுக்கு போகாம இருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது பொய்யின் நீ தான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் எந்த பதிலும் சொல்லாம கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஸ்ரீனு இருக்கார்ல, கோபிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு. சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாது, வா கிளம்பலான்ற மாதிரி தம்பியை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு பார்ல மூர்த்தி சரக்கச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆளுகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு சிகரெட்டை பத்த வைக்க லைட்டர் தேவைப்படுது. லைட்டரை பக்கத்துல இருக்க நபர்கிட்ட தான் வாங்குறாரு. பார்த்தா ஸ்ரீனு தான் லைட்டரை தந்திருக்காருன்னு தெரிய வருது. இதை பார்த்து மூர்த்தி பயப்படுறாரு. இப்ப ஸ்ரீனுவும் தம்பியும் சேர்ந்த மாதிரி இங்க இருக்க ஆளுங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் இங்க இருந்து தப்பிச்சிடறான். மத்த எல்லார் கதையும் முடிச்சிடுறாங்க. ரமணாவோட தம்பி பைடியும் இங்கதான் இருந்திருப்பான். இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடறான். ரமணா வீட்டுல சரக்கடிச்சிட்டு இருக்காரு. நீ இந்த மாதிரி சரக்கடிச்சுக்கிட்டே இரு, ஸ்ரீனு நம்ம கதையை முடிக்க போறான், ஏன்னா அந்த இடத்துல மூர்த்தியும் ஆளுங்களையும் முடிச்சிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கேட்டுட்டு இருக்க ரமணா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஸ்ரீனு என் கதையை முடிப்பானா, அதுக்குள்ள அவன் கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அததான் நானும் சொல்றேன், சீக்கிரமா நம்ம அவன் கதையை முடிக்கணும், நீ இந்த மாதிரி குடிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதே அப்படின்ற மாதிரிலாம் பைடி சொல்லிட்டாரு.
அதெல்லாம் பெருசா இந்த அண்ணன் கண்டுக்கவே மாட்டாரு. இதனால சைதுலுவும் இந்த பைடியும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ணன் இன்னும் சரக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவங்க 2 பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் சைதுலு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ரெக்கார்ட் டான்ஸ் ஒரு இடத்துல நடக்க போதான், அதை பத்தி தான் சொல்றான். அண்ணன் அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பைடியும் சரின்ற மாதிரிலாம் கூட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி ரகு வீட்டுக்கு வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார், பைதியும் சைதுலுவும் சேர்ந்த மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குறதுக்காக போக போறாங்க, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் போறேன்ற மாதிரி இந்த ரகு சொல்றாரு. இப்ப இவனுங்களுமே ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க ராமுவோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. இப்ப உடனே ராமுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. ராமுவும் பக்கத்துல இருக்க ஸ்ரீனு கிட்ட சொல்லிட்டாரு. கதையை முடிக்கிறதுக்கு போலான்ற மாதிரி ஸ்ரீனு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்கதான் 60 எபிசோட முடிக்கிறாங்க. எல்லாருமே சரக்கச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துடுறா. இப்ப எல்லாரு கூடயும் சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இத பாத்துட்டு இருக்க பைடி இருக்காருல, ஒன் பாத்ரூம் போறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரகு இருக்காருல, கண்ணால லாக் பண்ணிட்டாரு. ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு நடன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பைடி இருக்கான்ல, தள்ளி விட்டு இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சைதுலுவும் இந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி 3 பேருமே பயங்கரமா இந்த இடத்துல சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃபேமிலி ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதனால கிரி இருக்காருல, வாங்க நம்ம கிளம்பிடலாம், வண்டி வர டைம் தான், ஏத்தி விடுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாரையுமே கூட்டு வந்து அந்த வண்டியில ஏத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் பேரா ஏத்திட்டு இருக்காரு. வர ஆளுங்களையும் சமாளிச்சு சண்டை போடுறாரு. இப்போ ஒரு வழியா கடைசியா அந்த பையனையும் ஏத்திடுறாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த கிரியை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை காப்பாத்திட்டு கிரி மாட்டிக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி கிரியை வெட்டுறாங்க. அதை பாக்குற இந்த பையன் ஃபீல் பண்றான். ஸ்ரீனுவும் ராமுவும் சேர்ந்த மாதிரி பைதியை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியல. இப்ப வீட்டை பாக்கலான்ற மாதிரி வந்திருக்காங்க. அம்மா ஒரு இடத்துல இறந்து போனாங்கல்ல, அந்த இடத்த சோகமா பாக்குறாங்க. இந்த வீட்டுல இவங்க எல்லாருமே சந்தோஷமா விளையாண்டாங்கல்ல, அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள வருது. இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியை ஸ்ரீனு தானே வர சொன்னது. இப்ப ஃபேமிலியில ராஜு கிட்ட இருந்து கால் வருது. நாங்க லாரியில ஏறிட்டோம், இந்த வழியா வந்துட்டு இருக்கோம், இந்த டைம் வந்துருவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் கிரி ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சுனே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா பீமான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரோட தம்பியா தான் இந்த கிரி இருப்பான். இப்ப நான் பீமாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலன்ற மாதிரி ஸ்ரீனு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு போன 2 பேருமே வரலன்ற மாதிரி இந்த ரமணா யோசிக்கிறாரு. அப்ப சைட்லு கிட்ட இருந்து கால் வருது. பைடியா அந்த எஸ்ஐ துரத்திட்டு போனா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை பைடி மாட்டிருப்பாரா அப்படின்ற மாதிரி ரமணாக்கு தோணுது. இப்ப ரமணா உடனே காசிக்கு போன் அடிக்கிறாரு. எஸ்ஐ நம்ம பைடியை பிடிச்சிருக்கான் போல, ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விசாரின்னு சொல்லிட்டாரு. இப்ப காசி இருக்கார்ல, உடனே சிஐக்கு கால் பண்ணி பேசுறாரு. பைடி ஸ்டேஷன்லயா இருக்கான்னு கேக்குறாரு. ஸ்டேஷன்ல பைடிலாம் இல்ல, பீரி மட்டும் தான் இருக்கான்னு சொல்றாரு. இப்ப சிஐ இருக்கார்ல, எஸ்ஐக்கு கால் பண்றாரு. நீ நேத்து நைட்டு பைடியை புடிச்சியான்னு கேக்குறாரு. பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண சார், ஆனா அவன் தப்புஸ்டான்ற மாதிரி சொல்றாரு. அவன் உண்மையை சொல்றானா என்னன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் நமக்கு காட்டுறாங்க. பைடியை தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் பைடி ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதை பாக்குற சைதுலுவும் ரமணாவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க கோபியை தொங்க விட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் தொங்க விட்டுருக்காங்கன்னு தெரியுது. ஆக்சுவலா ஸ்ரீனுவும் ரகுவும் சேர்ந்த மாதிரி தான் காலி பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து நீ தான் ரமணான்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த எஸ்ஐ ரமணாக்கு எதிராக செயல்படுறாருல, அதனால இவருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். இவரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் நாராயணா இவரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இந்த எஸ்ஐ இருக்காருல, எங்க போனாலும் இதே நிலைமை தான், இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, நான் இந்த வேலையே விட்டுலான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நீங்களே வேலையை விட்டுறேன்னு சொன்னா எப்படி சார்? இவனுங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் யார் தான் சார் கண்ட்ரோல் பண்ணுவா? நீங்க போயிட்டீங்கன்னா என் நிலைமை என்னன்னே தெரியல சார், நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் நாராயணா ஃபீலிங்கா இங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் கேட்கிற இவரு எல்லாரையும் முடிச்சு விட்டு போயிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. சுஜாதாவும் அண்ணனுங்களும் ஒரு வீட்டுல தங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்ட தான் எஸ்ஐ ரகு வந்திருக்காரு. அங்க நிறைய போலீஸுங்களோட பாடி இருக்கு. வெங்கட்டோட பாடியும் இங்கதான் இருக்குன்றதை இவர் கவனிக்கிறாரு. வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. சரி கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் சைதுல பின்னாடி வரான். பின்னாடி இருந்து இவரோட மண்டிலே அடிச்சிடறான். இவருமே தடுத்து அவன் கூட சண்டை போடுறாரு. பயங்கரமா சண்டை போடுறாரு. அவன் தப்பிச்சு ஓட பாக்குறான். அவன் மண்டையிலே ஒரு பொருளை வச்சு அடிச்சிடுறாரு. அவனுமே காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். விட்டுன்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆனா இவர் இருக்கார்ல, இவன் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கொடூரமா இவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. திரும்பி வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவருக்கான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரமணா வந்துடுறான். வந்த ரமணா கூடயே இவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு.
ஆனா ரமணா பயங்கரமா சண்டை போடுறான், இவரை போட்டு அடிக்கிறான். இவருமே தப்பிச்சு போலான்ற மாதிரி தவண்டு இங்க இருந்து போக பாக்குறாரு. ரமணாவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைதுலு இறந்து போனா பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ரமணாக்கு தெரியல. இந்த போலீஸ் வீட்டுக்கு வர ட்ரை பண்ணிருக்கான், அதனால கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப இவன் கதையை முடிக்கலான்ற மாதிரி ஆயுதத்தை ஓங்குறாரு. அப்பதான் சைதுலோட பாடியை அந்த இடத்துல பாக்குறாரு. பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என் தம்பியோட கதையை முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கோவமா ஆயுதத்தை வச்சு ஒரு போடு போடுறாரு. இந்த இடத்துல இந்த எஸ்ஐ இறந்துடுறாரு. இங்கதான் 7th எபிசோடு முடியறத காட்டுறாங்க. இப்ப ரமணா இருக்கான் பாத்தீங்களா, காசி கூட சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கான். கையில ஒரு மூட்டை வேற இருக்கு. வெளியே இருக்க கான்ஸ்டபிள் இருக்காருல, இங்கெல்லாம் வரக்கூடாது போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவன் இருக்கான்ல, அந்த கான்ஸ்டபிளை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இதை கவனிக்கிற மத்தவங்க எல்லாம் தடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். கையில ஒரு மூட்டை வச்சிருக்கான்ல, அதை வச்சுதான் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்ப இவனுமே தெனாவட்டா இங்க இருக்க சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப லாரியில வந்துட்டு இருக்க ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஸ்ரீனு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. ஆனா முன்கூட்டியே இந்த ராஜு இறங்கிடலான்ற மாதிரி சொல்றான். ஏன் எதுக்குன்ற மாதிரி லேடிஸ் கேக்குறாங்க. பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் சொல்றேன், என் கூட வாங்கன்ற மாதிரி ராஜு கூட்டு போறான். இப்ப சிஐ ஸ்டேஷனை பாக்குறாரு. எல்லாருமே அடி வாங்கி விழுந்து கிடக்கிறது தெரிய வருது. ரமணாவை பார்த்தோம் பயப்படுறாரு. ரமணா இருக்காருல, சிஐ உன்னோட கண்ணை தானு கேக்குறாரு. இப்ப சிஐயும் கண்ணை தந்துடுறாரு. ரமணா இருக்கார்ல, என் தம்பியை உடனே ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிஐ இருக்கார்ல, வேகமா பீரிய ரிலீஸ் பண்ணிடுறாரு. இவன் ரிலீஸ் பண்ணதான் சொன்னான், அந்த எஸ்ஐ தான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அந்த எஸ்ஐயை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டு இருக்கான். இப்ப ரமணா இருக்கார்ல, மத்தவங்களையும் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுட்டேன் கஷ்டம்ன்ற மாதிரி சிஐ சொல்றாரு. ரிலீஸ் பண்ண போறியா இல்லையான்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. இதனால சிஐக்கு பயம் வந்துருது. எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. எல்லாருமா சேர்ந்து ஸ்ரீனுவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி போன ரமணா இருக்கார்ல, திரும்பி ஸ்டேஷனுக்குள்ள வந்துடுறாரு. சிஐ உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இந்த மூட்டையில இருக்கு பாத்துக்கோன்ற மாதிரி மூட்டையை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. மூட்டையில அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ரகுவோட தலை இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த ஃபேமிலி நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வரணும், இன்னும் வராம இருக்கிறதுனால ராமு ரொம்ப பயப்படுறாரு. கால் பண்ணலான்ற மாதிரி ராஜுக்கு கால் பண்ணிட்டாரு. பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணன் இருக்கார்ல, அந்த லாரி டிரைவருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ரமணா இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா லாரி டிரைவரை இவர் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. கால் வந்தா நம்ம பேசலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கரெக்டா கால் வருது. இவருமே அட்டன் பண்றாரு. ஸ்ரீனு ஃபேமிலி கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் ரமணா தான் பேசுறான்னு தெரிய வருது. உண்மையில ஃபேமிலி ரமணா கிட்ட மாட்டல, உசாரா அந்த பையன் இறங்கினதுனால தப்பிச்சிருப்பாங்க. ஆனா ரமணா இருக்கார்ல, உன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அவங்க உயிரோட வேணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ உடனே இந்த இடத்துக்கு கிளம்பி வா, உன் கதையை நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேமிலியை விடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் வரேன்டா, என் ஃபேமிலியை மட்டும் எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ரீனு சொல்லிட்டாரு. நீ வர வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கடவுளை வேண்டிக்கிறாங்க, போற காரியம் நல்லபடியா நடக்கணும்ன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. ரமணா இருக்கார்ல, நிறைய ஆளுங்களெல்லாம் திரட்டி தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. காசிக்கு ஒரு மில்லு சொந்தமா இருக்குல்ல, அந்த மில்லுல தான் ஆளுங்களா இருக்காங்க. வந்தோன்னு அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ரமணா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே பைக்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு ஆளுங்களா மொத்தமா சண்டை போடுறதுக்காக வராங்க. ஸ்ரீனு தான் நல்லா சண்டை போடுவார்ல, இப்ப பயங்கரமா ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ராமும் இந்த இடத்துல சண்டை போடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடியாளுங்க எல்லாரையும் இவங்க அடிச்சு போட்டுறாங்க. இப்ப ஸ்ரீனுவும் ரமணாவும் மாத்தி சண்டெல்லாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே காயெல்லாம் ஏற்பட்டு இருக்கு. அதே சமயம் இந்த ராமுவும் பீரியும் சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பீரி ராமுவை போட்டு முதல்ல பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா ராமு இருக்கார்ல, தடுத்து இவரை போட்டு அடிக்கிறாரு. எல்லாம் ஒன்னால் தாண்ட ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவன் கதையை முடிச்சிடுறாரு. இப்பதான் ராஜு கிட்ட இருந்து போன் கால் வருது. ராமுவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ராஜு முன்கூட்டியே இறங்கினாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ ரமணா கிட்ட ஃபேமிலி மாட்டிட்டு இல்ல, ஃபேமிலி சேஃபா தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரு பீரி அடிச்சு போட்டுட்டாரு. ஆனா ஸ்ரீனு இன்னமும் ரமணா கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவனுமே அந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்றான். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சுத்தி இருக்க வயல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. அதை மீறி தான் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்ரீனு இருக்கார்ல, எட்டி மிதிக்கிறாரு. அவன் அந்த எரியிற நெருப்புல போய் விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணி 1 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க ஃபேமிலியில நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிக்கு பீமான ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹைட்டா இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் அண்ணனா இருப்பாரு. இப்ப அண்ணனை பார்த்து பேசுறதுக்காக இவங்களுமே வராங்க. கிரி இப்ப எப்படி இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா கிரியா இன்னைக்கு வெட்டியிருப்பாங்க, ஆனா செத்து போயிருக்க மாட்டாரு. கிரி இப்போதைக்கு ஓகேவா இருக்கான், அடுத்த வாட்டி வந்தா நீங்க பாக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் இன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஸ்ரீனு நேரடியா சாவடிச்சிருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி ரமணா கிட்ட பேசியிருப்பாரு.
தங்கச்சி இறந்து போனதுனால தானே ரமணா கொலைலாம் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி காமிச்சாங்க. ஆனா உண்மையான காரணம் வேறையா இருக்கும். இப்பதான் அந்த காரணம் என்னன்றதை நமக்கு காட்டாங்க. தங்கச்சி சாவறதுக்கு முன்னாடி அவங்கள விட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீனுவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டே பீரி, அவனை போய் புடி அப்படின்ற மாதிரி இவர் தம்பியும் அனுப்பி விடுறாரு. இப்ப இவரு மட்டும் தான் தங்கச்சிக்கு பக்கத்துல இருக்காரு. இப்ப சுஜாதாவோட கழுத்தை நெரிச்சு இவர் தான் சுஜாதாவை சாவடிக்கிறாரு. ஆக்சுவலா சுஜாதா சொத்து எழுதி வாங்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து சொத்தை ஆட்டிய போடணும்னு இவர் நினைச்சிருப்பாரு. அதுக்காக தான் தங்கச்சியை இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிருப்பாரு. இவரோட அப்பா பொத்துராஜு சொத்துக்காக அண்ணன் தம்பிங்களே கொண்டாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த ரமணாவும் இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரமணாக்கு வேற ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையை யார் தெரியுமா தந்திருப்பா? கிருஷ்ணான்னு ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் தந்திருப்பாரு. ஆக்சுவலா கிருஷ்ணாக்கு அப்பா இடத்தையும் பெரியப்பா இடத்தையும் ஆட்டிய போடணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அப்பாவும் சரி பெரியப்பாவும் சரி விவசாயம் பண்றதுக்காக தான் அந்த இடத்தை யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவருக்கு ஒரு பிசினஸ் மேன் சொல்லியிருப்பாரு. சரி, இந்த இடத்தை என் பேருக்கு மாத்திடுறன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. முழு இடமும் இவரோட அப்பாவோட இடம் தான். ஆனா பெரியப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருல, பெரியப்பாக்கு பாதி இடத்தை எழுதி வச்சிருப்பாரு. அதோட மதிப்பு இப்ப பல மடங்கு கிடைக்கும்னு தெரிஞ்சோன்னா 2 இடத்தையும் நம்மளே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இவரோட அப்பா கிட்ட பேசி பாக்குறாரு. ஆனா அப்பா இருக்காருல, கொடுத்த இடத்த நான் வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வாங்கலனா என்ன, நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த ஃபேமிலியில ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது, எல்லாரையும் சாவடிச்சிரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் எனக்கு கிடைச்சிடும்ன்ற மாதிரிலாம் கிருஷ்ணா சொல்லியிருப்பாரு. கிருஷ்ணாவை பார்த்து பேசுறதுக்காக ஸ்ரீனு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப கூட இடத்தை பத்தி இவர் பேசியிருப்பாரு. இடத்த வேணா எனக்கு வித்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. மொத்த இடமும் இவனுக்கே வேணும்ன்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பான். இதெல்லாம் அப்பாக்கும் தெரியும். அப்பா வெளியே சொல்லிடக்கூடாது இல்ல, இவரையும் லாக் பண்ணி வைங்கன்ற மாதிரி ரமணா கிட்ட சொல்லியிருப்பான். ரமணா தான் இவனோட அப்பாவை லாக் பண்ணி வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஸ்ரீனுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா ரமணாவோட ஆளை அடிச்சு உண்மையை வாங்கினாரு பாத்தீங்களா, அப்ப இந்த உண்மைலாம் தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் உண்மைதானே ரமணா கிட்ட கேட்கிறாரு. ஆமா, கிருஷ்ணா சொல்லி தான் பண்ணன்ற மாதிரி ரமணா சொல்றான். ரமணாவா அதுக்கப்புறம் தான் இவர் நெருப்புல தள்ளி விட்டு கிளம்பி இருப்பாரு. இதுக்கு பின்னாடி கிருஷ்ணா தான் இருக்கான்றது ஸ்ரீனுக்கும் ராமுக்கும் தெரிஞ்சிருச்சுல. அந்த கிருஷ்ணாவை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஆளுங்க கூட டிஸ்கஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கிருஷ்ணாவை நமக்கு காட்டுறாங்க. அவர் இப்ப காசி கூட சேர்ந்துடுறாரு, அந்த பிசினஸ் மேன் கூட சேர்ந்துடுறாரு. அவனுங்க கதையை எப்படியாவது முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பிளான போட்டுட்டு இருக்காரு. இதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிடுறாரு. குரு வேலையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இறுதி சடங்கு நிகழ்வு எல்லாம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல திடீர்னு யாரோ வெடிகுண்டை வீசுறாங்க. வீசினது யாருன்னு பாத்தீங்கன்னா குருன்றவர் தான். அதாவது இந்த கிருஷ்ணா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அவன் தான் அந்த இடத்துக்கு வந்து ஆளுங்களை எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த அட்டாக்ல ஸ்ரீனுக்கும் ராமுக்கும் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இது மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கப்புறம் கிருஷ்ணாக்கும் ஸ்ரீனுக்கும் சண்டை நடக்கும், இந்த சண்டையை நிறுத்தவே முடியாதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ரமணா செத்து போன மாதிரி தானே காமிச்சாங்க. அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு, நெருப்பு காயங்களோட தப்பிச்சிருப்பாரு. ஒரு லேடி கூட இருந்தார்ல, அந்த லேடி தான் வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. யாரு கண்ணிலையும் படாம அவரை நல்லபடியா இவங்க பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே தம்பி ராமு இருக்கார்ல, கரீம்னு ஒருத்தனை சாவடிச்சிருப்பாரு. எதுக்காக சாவடிச்சாரு, அவன் யாரு என்னன்னு தெரியல. ஒருவேளை அவன் கிருஷ்ணாவோட ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் என்னோட அண்ணனும் சம்பந்தப்பட்ட யாரையும் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கத்துன மாதிரி சொல்றாரு. இதோடய இந்த வெப் சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. அடுத்த பார்ட்டுக்கும் ஏறக்குறைய லீடு கொடுக்குற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.